இப்போ சாதாரணமாக ஒரு யோகாசனா கிளாஸுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆளை யோகாசனம் கற்றுக் கொடுக்குறவர் மாஸ்டர் ஒரு என்ன துணியை புழியிற மாதிரி உடம்ப புழியுவார். ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. முதல் நாள் பயிற்சிக்கு போனீங்கன்னா அவர் பெண்டு பண்ணுவார் உடம்ப. இடது பக்கம், வலது பக்கம், முன்னாடி பக்கம், பின்னாடி பக்கம். திரிகோணாசனா, ஹஸ்தபாதாசனா. உங்களால உங்க இடுப்புக்கு கீழே உடம்ப பெண்டு பண்ண முடியாது. ஹஸ்தபாதம், 2 கைகளை பாதத்தை சேர்த்து கீழே வைக்க வேண்டும். முடியாது. ஒரு 15 நாள், ஒரு மாசம் பயிற்சிக்கு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கஷ்டம் ஆனா கூட இந்த 2 கையை நிலத்துல வைக்கலாம் முடியும். ஏன் நம்மளால முடியலன்னா நாம ஜடமா இருக்கிறோம். அப்படின்னா ஐட்டில் எதுவுமே உடம்புக்கு வேலை கொடுத்தா தானே அது பெண்ட் ஆகும். அந்த மாதிரி நாம சுவாசிக்கிற சுவாசம் சரியா இருந்தாதான் லங்கு எக்ஸ்பான்ஷன் கண்ட்ராக்ஷன் ஆகும். இந்த ரிப்ஸ் வெறும் ரிப்பு மாத்திரம் இல்ல, அது கூட சதை ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு வண்டியே நீங்க ஓட்டாம நிறுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, துரு பிடிச்சிடும். நீங்க ஓட்டினாதான் வண்டி 70 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் போகும். நீங்க பாட்டு விட்டுட்டீங்கன்னா எல்லாம் சக்கரை இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், எல்லாம் இருக்கும், பார்க்கலாம், ஆனா வேலை பண்ணாது. அந்த மாதிரிதான் இப்ப இருக்கு. இப்போ உங்களுக்கு பழகணும்னா அதுக்கு தான் 48 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அடிவயிற்றில் சுவாசிப்பது 48 நாட்கள் தொடர்ந்து நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு குழந்தை உடம்பு எப்படி இருக்கு பாருங்க. குழந்தைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க. நீங்க பார்த்துருக்கீங்களோ இல்லையோ தெரியாது. எல்லாத்தையும் போட்டு நீவி விடுவாங்க. அரைக்குறையா இருந்ததெல்லாம் கூட கரெக்டான இடத்துல போய் உட்காந்துரும். இந்த பொம்பளைங்களுக்கு பழக்கம். சில பேர் தான் தண்ணி போடுவாங்க, எல்லாரும் போட மாட்டாங்க. இந்த குழந்தைங்களுக்கு தண்ணி போடுறது அது ட்ரெடிஷனாக வருது. அம்மா கிட்ட இருந்து பொண்ணுக்கு, பொண்ணுக்கிட்ட இருந்து வருது. அது பழகினவங்க தான் பண்ண முடியும். எல்லாரும் பண்ணால் உடம்பு எலும்பு முறிஞ்சிரும். அந்த மாதிரி நீங்க பண்ணி 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 பழகினா அது இப்போ நான் பண்ற மாதிரி பண்ணலாம். நான் 35 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால சரளமாக இருக்கு. எக்கச்சக்கமாக காற்று உள்ளே போகும். நான் இருக்கிற காற்று உங்களால் இருக்க முடியாது. அது நீங்கள் பண்ண 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 வந்துடும். ஆனால் இது தப்பு சரி அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது சொல்லணுமே. யூடியூப் உங்க கூட பேச மாட்டானே. யூடியூப்ல இந்த வீடியோவே இருக்காது. பார்த்தீங்கன்னா உங்களை திருத்துறது யாரு? யூடியூப்ல இன்ஃபர்மேஷன் தான். யூ கேனாட் கரெக்ட் யுவர் செல்ஃப்.